திருப்பூரில் இன்று திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாடு நடைபெற இருக்கிறது. கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்டு பெறலாம். சுதீஷ், வணக்கம். திமுக ஏற்கனவே மகளிர் நலன் சார்ந்த நிறைய திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இந்த நிலையில இந்த மகளிர் மாநாட்டை கனிமொழி முன்னின்று நடத்துறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மகளிர் மாநாட்டின் மூலமாக திமுகவோட அடுத்தடுத்த வியூகங்கள்லாம் என்னென்ன? விக்னேஷ், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை பகுதியில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற அந்த தலைப்போடு திமுக மகளிர் மாநாடு மேற்கு மண்டல அளவில் நடைபெறுகிறது. இன்றைக்கு இந்த மாநாடு நடைபெறுகிறது. திமுக எம்பி மற்றும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த மாநாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அதே போல அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். மாநிலம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மகளிர் அணியுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் தொண்டர்கள் என அனைவரும் பங்கேற்கக்கூடிய மாநாடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம்பேட்டை பகுதியில் சுமார் 28 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த பரப்பளவில் மாநாடு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட நுழைவாயிலுடன் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90 ஏக்கர் பரப்பளவில் இந்த பார்க்கிங் வசதி உள்ளிட்ட மாநாடு ஏற்பாடுகள் முழுவதுமாக தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மாலை 4 மணி அளவில், பிற்பகலுக்கு மேல் 4 மணி அளவில் இந்த மாநாடு துவங்க இருக்கிறது. அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் முழுவதுமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. மேற்கு மண்டல அளவில் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட கரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இதில் பங்கேற்கும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பூத் வாரியாக பெண் நிர்வாகிகள் இந்த மாநாட்டிற்கு, அந்த ஏற்பாட்டிற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 39 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளிட்ட தொகுதிகள் அடிப்படையில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். பெண்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அவர் முன்னெடுக்க இருப்பதாக இந்த மாநாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் பெண்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் எனவும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. மாநாட்டு ஏற்பாடுகளாக பங்கேற்கும் 30 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு கருப்பு, சிவப்பு வண்ணத்திலான சுடிதார் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த ஆடை அணிந்து இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கருப்பு, சிவப்பு நிறத்திலான புடவை அணிந்து பங்கேற்கும் விதமாக பார்க்கப்படுகிறது. மேற்கு மண்டலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக இது பார்க்கப்படுகிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த பெண்கள் மாநாடு நடத்தப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக திமுக மேற்கு மண்டலத்தில் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டும் விதமாக இது போன்ற மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த மாநாடும் பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு திமுக அரசு செயல்படுத்தி வரக்கூடிய மகளிர் உதவித்தொகை, புதுமை பெண் திட்டம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த திட்டங்கள் குறித்து இந்த மாநாட்டில் எடுத்துரைக்கும் விதமாக நிச்சயமாக சுதீஷ், சமீபத்திய திமுகவோட மாநாடுகள்ல நீங்க சொன்ன மாதிரி நுட்பமான பல்வேறு கவனிக்கத்தக்க விஷயங்கள் இடம்பெறதை நம்மளால பார்க்க முடியுது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சுதீஷ்.